Hello friends, welcome to 5 second GK. இந்த வீடியோவில் 100 important articles தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் GU போப். கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் GK நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். குடியுரிமை பற்றிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள். விடை சட்டப்பிரிவு 5-11 வரை பாகம் 2. அடிப்படை உரிமைகள் பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 12-35 வரை பகுதி 3. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 14. மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்யும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 15. பொது வேலைவாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 16. தீண்டாமையை ஒழித்தல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 17. இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். விடை சட்டப்பிரிவு 18. மாநில நிர்வாகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 153 முதல் 167 வரை. பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 19. குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. விடை சட்டப்பிரிவு 20. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 21. தொடக்க கல்வி பெறும் உரிமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 21A. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. விடை சட்டப்பிரிவு 22. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பற்றி கூறும் பிரிவு. விடை சட்டப்பிரிவு 23. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் பற்றி கூறும் பிரிவு. விடை சட்டப்பிரிவு 24. எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பும் உரிமை. விடை சட்டப்பிரிவு 25. சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பற்றி கூறும் பிரிவு. விடை சட்டப்பிரிவு 26. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். சட்டப்பிரிவு 27. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. விடை சட்டப்பிரிவு 28. சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 29. சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. விடை சட்டப்பிரிவு 30. எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்துரிமை பிரிவு 31 நீக்கப்பட்டது. விடை 1978 ஆண்டு 44வது சட்ட திருத்தம்.
அரசியல் அமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. விடை சட்டப்பிரிவு 32. டேஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 300A கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது. விடை சொத்துரிமை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைக்கப்படும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 32. எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் மற்றும் டேஸின் கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள் தடை செய்ய முடியாது. விடை சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. அரசு நெறிமுறையிருத்தும் கோட்பாடுகள் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 36 51 வரை பகுதி 4. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 51A பகுதி 4A. மத்திய மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகள் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 268 293 வரை. நிதிக்குழு பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 280. அலுவலக மொழிகள் பற்றிய சட்டப்பிரிவுகள். விடை சட்டப்பிரிவு 343 353 வரை. தேசிய அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 352. மாநில அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 356. நிதி சார்ந்த அவசர நிலை பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 360. அரசியலமைப்பு திருத்தும் நடைமுறை பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 368 பகுதி 20. மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. விடை 52 முதல் 78 வரை பகுதி 5. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 53. மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்வது. விடை சட்டப்பிரிவு 77. தண்டனை பெற்ற ஒருவரின் தண்டனையை குறைக்கவும், ஒத்திவைக்கவும், தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு. விடை 72. மத்திய பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு வழங்கும் பிரிவு. விடை சட்டப்பிரிவு 53 கீழ் 2. குடியரசுத் தலைவர் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 61. துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 63. குடியரசுத் தலைவரின் தனி சலுகைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 361 கீழ் 1. துணை குடியரசுத் தலைவரின் முடிவு வாக்கு பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 100. குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 74 கீழ் 1.
பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 78. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவையின் தலைவர் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 64. இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 76. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 154. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் இருக்க வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 154 கீழ் 1. ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படுவது பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 158 3A. ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டம் பிறப்பிப்பதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 213. ஆளுநருக்கான சிறப்புரிமைகள் பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 361 கீழ் 1. ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 163. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 163 கீழ் 1. ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 164 கீழ் 1. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 164 கீழ் 1A. சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 169. சட்ட மேலவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் 1/3 மிகாமலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டுமென கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 171 கீழ் 1. ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது பற்றிய சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 216. உச்ச நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 32. உயர் நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 226. இரு பாலினருக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 39D. தன்னிச்சையான தேர்தல் ஆணையம் அமைத்திட வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 324. இந்திய உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு மற்றும் அதிகார வரம்பு பற்றிய சட்டப்பிரிவு. விடை 124 முதல் 147 வரை. பண மசோதா பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 110. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 326.
சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் எவை என அடையாளம் கண்டிடவும் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அமைத்திடவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் அளிக்கும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 340. கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் உருவாக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 40. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் உறுப்பு. விடை சட்டப்பிரிவு 120. பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வது பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 75. இந்திய உச்ச நீதிமன்றத்தை நிறுவ வழி செய்யும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 124. புதிய அனைத்து இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 312. ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 249. தலைமை கணக்கு தணிக்கையாளர் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 148. மாநிலங்களுக்கு இடையான நதிநீர் சிக்கல் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 262. நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவர் அவசர சட்டங்களை இயற்ற வழிவகுக்கும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 123. எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இனத்தவருக்கான இடஒதுக்கீடு பற்றி வருகிறது. விடை சட்டப்பிரிவு 243 டி. ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவி அளிக்கும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 39 ஏ. அரசியலமைப்பு விதிகள் 14 முதல் 18 வரை எதை பற்றியது. விடை சமத்துவ உரிமை. ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைத்துக்கொள்ளல். விடை சட்டப்பிரிவு 200. பொது சிவில் சட்டம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 44. 97வது திருத்தச் சட்டம் 2011 கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு டேஸை இணைத்தது. விடை சட்டப்பிரிவு 43 பி. உச்ச நீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 143. சுற்றுச்சூழலை பாதுகாக்க அரசு மற்றும் தனிநபரின் கடமை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 48 ஏ. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 94. யூபிஎஸ்சி பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 315. அரசு பொது சுகாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 47. ஆளுநரின் மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 161. டேஸ் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1954 முதல் 2019 வரை ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியது.
விடை சட்டப்பிரிவு 370. பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பை ஊக்குவிக்கும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 51. நிர்வாகத்திலிருந்து நீதித்துறையை தனியாக பிரிக்கும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 50. மாநிலங்களவை மற்றும் மக்களவை அமைப்பு பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 80 மற்றும் 81. மத்திய ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 112. கிராம சபை பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 243A. பட்டியல் மரபினருக்கான தேசிய ஆணையம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 348. சரக்கு மற்றும் சேவை வரி செயல்படுத்தும் சட்டப்பிரிவு. விடை சட்டப்பிரிவு 279A. முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்பட்டது. விடை சட்டப்பிரிவு 15 கீழ் 4. மாநில சட்டமன்றங்களின் பதவிக்காலம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு. விடை 172. உச்ச நீதிமன்றத்திற்கு தனது தீர்ப்புகளையும் உத்தரவுகளையும் மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் உண்டு என கூறும் சட்டப்பிரிவு. விடை 137. நண்பர்களுக்கான கேள்வி: யார் இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என கருதப்படுகிறார்? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thanks for watching.